டீஸ் ப்ரைஸ் லார்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஹாய் ஜோனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஜோனா. என்ன ஜோனா, இன்னைக்கு சூப்பராக நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன டேன்னு தெரியாதாக்கா? என்ன டே? ஃபாதர்ஸ் டேக்கா. ஃபாதர்ஸ் டேவா? ஆமாம்ல, இன்னைக்கு நம்மளுக்கான எல்லாருக்கும் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டாடுற ஃபாதர்ஸ் டே தானே. இப்போ இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க எல்லா அப்பாங்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஓகேவா டேட்ஸ்? ஓகே, நம்ம அப்பாவுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு அப்பா இருக்கார். அது யார் தெரியுமா ஜோனா? தெரியும்க்கா. யார்? ஏசப்பா. ஆமாம், நம்ம அப்பாவுக்கு மட்டும் சொல்லக்கூடாது, நம்மளை படைச்ச ஒரு பெரிய அப்பா இருக்கார். அவருக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பாவுக்கும் சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம எப்போ போல் ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம் ஜோனா? ப்ரேயர் தான்க்கா பண்ணுவோம். ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? கண்ணை மூடி முட்டி போட்டு இப்போ ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? சோத்திரம் சோத்திரம் அன்புள்ள ஏசப்பா, நாலு குத்திற்காக நன்றி ஏசப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து வழிநடத்துங்க டாடி. உங்களை நம்பியிருக்கோம் டாடி. அதே போல் பாட்டு வசனம் டான்ஸு எல்லாம் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துங்க டாடி. இந்த ஸ்பெஷல் நாளைக்கு நாங்கள் ரொம்ப இது பண்ணோம் டாடி. நீங்கள் டாடி பாதுகாத்து வழிநடத்தணும் டாடி. ஏசன் ஜபக்கேளு நல்ல பிதாவே, ஆமே. விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை. எனக்கா விடுதலை விடுதலைன்னு பாட்டு பாடிட்டார? இது உனக்கு தெரியாதா ஜோனா? நம்ம ஏசப்பா நம்மளுக்கு எவ்வளோ விடுதலை தந்திருக்காரு. அப்படியா? ஆமாம், அப்படி தான். சரி, உனக்கு இந்த வீக்கோட டைட்டில் என்னன்னு தெரியுமா? என்னதுக்கா? இப்போ நான் என்னென்னு பாட்டு பாடிட்டு வந்தேன்? விடுதலை. அதுதான் டாப்பிக்கே. இந்த வீக்கோட நம்மளோட டைட்டில் என்னதுன்னா விடுதலை. ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம இந்த வீக் ஃபுல்லாக இந்த ஒரு செக்ஷனும் நம்ம விடுதலை குறித்து தான் பார்க்க போகிறோம். அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? டான்ஸ் தான்க்கா பார்க்க போகிறோம். ஆமாம், டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம விடுதலை குறித்து ஏசப்பா என்னென்னலாம் நம்மளுக்கு விடுதலை தந்திருக்காருன்ட்டு சூப்பராக இப்போ டான்ஸ் ஆடிட்டே பார்க்கலாமா? ரத்தத்தினால் எகிப்திலிருந்து விடுதலை, இயேசு அப்பா ரத்தத்தினால் தம்பி தங்காய் விடுதலை. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் எகிப்திலிருந்து விடுதலை, இயேசு அப்பா ரத்தத்தினால் உனக்கு எனக்கு விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை, உனக்கு விடுதலை 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 விடுதலை. கவனினால் இஸ்ரவேலுக்கு விடுதலை, இயேசு அப்பா நாமத்தினால் டெவிலில் இருந்து விடுதலை. குழாங்கல்லு கவனினால் இஸ்ரவேலுக்கு விடுதலை, இயேசு அப்பா நாமத்தினால் டெவிலில் இருந்து விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை, உனக்கு விடுதலை 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 விடுதலை. நெக்ஸ்ட் என்னக்கா பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு ஸ்டோரி வித் பைபிள் வேர்ட்ஸ். ஸ்டோரி வித் பைபிள் வேர்ட்ஸா? அப்படின்னா என்னக்கா? ஸ்டோரி வித் பைபிள் வேர்ட்ஸ்னால் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டோரி தனியாக கேட்போம், பைபிள் வேர்ட்ஸ் தனியாக கேட்போம். இப்போ அப்படி இல்லாமல் ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஓகேவா ஜோனா? ஓகேக்கா. ஓகே. ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் கத்திற்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த வீக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாமா?
ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா இருந்துச்சு. அந்த பங்களாக்குள்ளே நல்ல ஐஸ்வர்யமான ஒரு பணக்கார தாத்தா ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு வந்து ஃபேமிலி எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து மனைவி பிள்ளைகள் யாருமே கிடையாது. அவர் மட்டும் தான் தனியாக. ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய சொத்து ஐஸ்வர்யம் எல்லாமே நிலம் எல்லாமே வச்சுட்டு இருந்தாராம். அவருக்கு நிறைய பணம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் அதை வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம ஏழைங்களுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த பெரிய ஐஸ்வர்யவான் என்ன பண்ணாராம், ஒரு விளம்பர பலகை வந்து போட்டாராம். அவர் வீட்டு வாசலுக்கு வெளியே வந்து ஒரு பெரிய வந்து பேனர் ஒன்று வச்சுட்டு, வாங்க இங்கே எங்கிட்ட வாங்க, நான் வந்து உங்கள் கடன்கள் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் வந்து என்கிட்ட வாங்க, நான் உங்கள் கடன்கள் எல்லாமே வந்து நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாராம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நாள் தான் வேல்யூபிள். இப்போது அது வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் போகிறவங்க வரவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, அந்த பேனரை வந்து படித்து பார்த்துட்டு போனாங்க. என்னடா இது, யார் இது, இந்த மாதிரிலாம் கூட யாருனா இருப்பாங்களா இந்த காலத்தில், இல்லை கடனெல்லாம் வந்து அடைச்சிருவன்னு போட்டு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி கூட இந்த காலத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களோ, சரியான முட்டாளாக இருப்பான் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யார் இந்த காலத்தில் போய் இப்படி காசுலாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போகிறவங்கலாம் ஆச்சரியத்தோடு அதை வந்து படித்து பார்த்துட்டு, ஒரு சிலர் நின்று படித்து பார்த்துட்டு அங்கேயே இருக்காங்க, ஒரு சிலர் வந்து அதை படிச்சுட்டு அவங்க பாட்டு கடந்து போயிட்டே இருக்காங்க, அவங்களுடைய ஒர்க் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்காங்க. இப்படியா வந்து போயிட்டு இருந்துச்சா. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் வராரு. அவர் வந்து அந்த வழியாக வந்து ரொம்ப, அந்த தாத்தா பார்த்தா ரொம்ப வந்து ஒரு பிச்சைக்கார வேஷத்தில் இருக்கார். அவர் வந்து ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட, அவர்கிட்ட ரொம்ப பேட் ஸ்மெல்லாம் வருது. அவர் வந்து ஒரு கையில் ஒரு பாட்டில் வந்து வச்சுட்டு அவர் அந்த வழியாக வந்து அப்படியே நடந்து வராரு. என்னடா இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை, ஏன்னா எல்லோரும் வந்து எல்லாம் இங்கே கும்பலாக இருக்காங்களே, சரி போய் நம்மளும் பார்க்கலாம், என்ன தான் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து வந்துட்டுருக்காரு. அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய பேனர் இருந்துச்சு, அதை படித்து பார்க்குறாரு. அந்த தாத்தா வந்து படித்து பார்க்கும்போது, உங்கள் கடன்களெல்லாம் எல்லோரும் என்கிட்ட வாங்க, உங்கள் கடன்களெல்லாம் நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனரில் இருந்துச்சு. அப்படியே வந்து இதை படித்து பார்க்கும்போது, ஓ இப்படி கூட ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க கிட்ட வரவும் எல்லாருக்கும் ஒரே பேட்ச் மேலே வருது. தாத்தா தள்ளிப்போ, என்னது இது கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் போட்டு பிச்சைக்கார மாதிரி வந்து என் பக்கத்தில் நிற்கிற, தூரமா போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த தாத்தாவை பார்த்து அப்படியே விரட்டுறாங்களாம். இருமா, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், என் தலைமுறையே வந்து எனக்கு பெரிய கடனை வச்சுட்டு போயிட்டாங்க, அதுக்கு தான் நான் வந்து விஷத்தை குடிச்சு நான் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிருக்குது, ஒரு பெரிய கிஃப்ட்டு மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. இந்த பேனரை படித்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நான் இதை எப்படியாவது நான் வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு உள்ளே போய் என்ன தான் நடக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே நின்று பேசிகிட்டு இருக்காரு. தாத்தா என்ன சொல்கிற நீ, நாங்களே காலையிலேருந்து பார்த்துட்டு படிச்சுட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கோம், இப்படி போய் இந்த காலகட்டத்தில் போய் யாராச்சும் செய்வாங்களா, யோசிச்சு பாரு, நீ எல்லாம் போனீங்கன்னா செம்ம அடி வாங்கின்னு வருவா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பார்த்து சொல்கிறாங்களாம். இல்லை நான் போகிறேன், ஆல்ரெடி நான் வந்து சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன், பாய்சன் பாட்டில் கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் அடித்து என்னை சாகடிச்சா என்ன, பாய்சன் கொடுத்து நான் செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாராம், பாட்டில் வச்சுட்டு கையில் வந்து நின்றுட்டுருக்காராம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எல்லோரும் படித்து பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஒரு சிலர் போயிட்டாங்க, ஒரு சிலர் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தாத்தா மட்டும் என்ன பண்ணுறாரு, தைரியமாக உள்ளே போகிறாராம். எல்லாரும் அவங்க கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, தாத்தா போவாத, போனீங்கன்னா உங்களெல்லாம் அடிச்சிருவாங்க, நீ வரும்போது பாரு, நீ டெட் பாடியாக தான் வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். ஆனால் வந்து அந்த தாத்தா அது எல்லாமே வந்து எதையுமே வந்து யோசிக்கவே இல்லையா. அவர் பாட்டு நம்ம கடனெல்லாம் நம்ம அடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைக்க போகுது, நம்மளுக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த தாத்தா வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது, வீடுலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, கேட் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்குது. உள்ளே போகிறாரு அந்த தாத்தா, உள்ளே போயிட்டே இருக்காரு. யாருமே இல்லையே, எங்கே உள்ளே கூட யாருமே இல்லை போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்ருக்காரு. அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது அப்படியே ஒரு ரூம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே ஒரு ஹால் இருந்துச்சு. அந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்வர்யவான் வந்து அப்படியே உட்காந்துருக்காரு, நல்லா பந்தாவாக சேரில் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காரு. வாங்க உங்களை தான் நான் வந்து, நீங்கள் யாராச்சும் வருவாங்க நான் பார்த்துட்டு இருந்தேன், பரவாயில்லையே நீங்கள் வந்துட்டீங்களே, வாங்க உங்களை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி. யாருமே நம்மளை வந்து இப்படியெல்லாம் நம்மளை வந்து வெல்கம் பண்ணதே இல்லையே, இவர் வந்து நம்மளை இப்படி நல்லா வரவேற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக வந்து அந்த தாத்தா உள்ளே வராரு. அப்படியே வரும்போது வாங்க உங்களுக்கு என்ன குறைவு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனையாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்வர்யவான் வந்து இவரை பார்த்து சொல்கிறாராம். அதுக்கு சொல்கிறாரு, இதெல்லாம் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களாலலாம் இதெல்லாம் வந்து இந்த கடனை உங்களால் அடைக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய இது அமௌண்ட், இது உங்களால் கண்டிப்பாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாராம். இல்லை நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம். ஆமாம், எனக்கு வந்து நிறைய வந்து தலைமுறை ஃபுல்லாக
என்னோடய தலைமுறையே எனக்கு வந்து நிறைய பெரிய கடனை வந்து வச்சுட்டு போயிட்டாங்க, என்னால் இந்த கடன்லேருந்து வெளியே வர இந்த தலைமுறையே வந்து எனக்கு கடனை வச்சுட்டு போயிட்டாங்க, இதுலேருந்து என்னால் எப்படி வெளியே வர்றதுனே என்னால் வந்து தெரியல, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் இந்த பேனரை பார்த்தோன்னே தான் எனக்குள்ளே வந்து ஒரு மகிழ்ச்சியே வந்துச்சு, கண்டிப்பாக ஏதாவது எனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. எவ்வளோ கடன் இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாத்தா சொல்கிறாரா, எனக்கு வந்து 50 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். 50 லட்சம் தானே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுங்க அந்த சூட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவர் என்ன பண்ணுறாராம், பணக்கட்டு எடுத்து ஒரு பீரோலேருந்து எடுத்து அந்த பணக்கட்டு 50 லட்சம் வந்து அந்த சூட் கேஸில் வந்து அடுக்கி வைக்கிறாராம். அவர் 50 லட்சம் மட்டும் வைக்கல, அவர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறாரு, ஒரு 20 lakhs வந்து இன்னும் அதிகமாக வந்து அதில் வந்து ஆட் பண்ணி வைக்கிறாரு. ஏன் எனக்கு 50 லட்சம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இல்லை உங்களுடைய கடனுக்காக நீங்கள் வந்து 50 லட்சம் நீங்கள் கொடுத்துட்டு நிம்மதியாக இருங்க, நீங்கள் சமாதானமாக இருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, நீங்களும் வாழணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து இன்னும் 20 லட்சம் நான் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன், இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம், உற்சாகத்தோடு அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வராராம். எல்லாரும் வந்து வெளியில் நின்றுட்டுருக்கவங்களாம் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம், இவர் அடி வாங்கின்னு நல்லா வரப்போகிறாரு, இவர் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல, அவருக்கு போனவருக்கு என்னாச்சோ அப்படின்ட்டு எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்களாம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தாத்தா அப்படியே மகிழ்ச்சியாக அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்து அவர் வெளியே வராரு. இப்படியே வெளியே வரும்போது என்னாச்சு உங்களுக்கு காசு கிடைச்சிதா அப்படின்ட்டு எல்லாம் கேட்கும்போது எல்லாம் என்னோடய கடன் எல்லாமே அடைச்சிட்டு போகிறேன், எனக்கு காசு கிடைச்சிச்சு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து அவர் வெளியே வரவும் அந்த கேட் வந்து க்ளோஸ் ஆகும், கரெக்டாக இருந்துச்சு, அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளியே வந்த உடனே அவங்களும் சரி அப்போ எனக்கும் பணம் கிடைக்குன்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க உள்ளே போகிறதுக்கு, ஆனால் அவங்களால வந்து போகவே முடியல, ஏன்னா அதுக்கான டைம் வந்து ஒரு நாள் தான், அந்த டைம் முடிஞ்சிச்சு. எல்லாருமே வந்து பார்த்துட்டு நின்றுட்டாங்க, யாருமே வந்து உள்ளே போகணுன்னு நினைக்கவே இல்லை. அந்த தாத்தா தான் துணிஞ்சு நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து அவர் உள்ளே போனார். இதே போல் தான் குட்டீஸ் ஏசப்பாவும் வந்து இந்த கதையின் மூலிமா நீங்களும் என்ன தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவும் உங்களை வந்து இன்றைக்கி வந்து ஏசப்பா வந்து உங்களையும் அழைக்கிறாரு, எல்லாரும் என்கிட்ட வாங்க, கஷ்டத்துலேருந்து நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன், வியாதியிலேருந்து விடுதலை கொடுக்குறேன், கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்குறேன், பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்குறேன், சாபத்திலேருந்து விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து உங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுக்குறேன், சந்தோஷத்தை கொடுக்குறேன், எல்லாரும் என்னை நோக்கி வாங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணுறாரு, எல்லாரும் வந்து உங்களையும் நோக்கி பார்த்து இந்த ஸ்டோரி பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் வந்து நீங்கள் வந்து மன உளைச்சலில் இருக்கலாம், நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கலாம், எல்லாரும் வந்து என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா உங்களையும் பார்த்து இந்த நாளில் வந்து கேட்டுக்கிறார். நீங்களே ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏசப்பா வந்து நன்மை செய்வார். இன்னும் இந்த தலைமுறைக்கு மாத்திரம் இல்லை, அவர் வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும் நம்மளுக்கு வந்து ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்குறதில்ல, நம்மளுக்கு வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஓகேவா குட்டீஸ், இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போகலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம சூப்பராக ஸ்டோரி கேட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம பைபிள் வேர்ட்ஸ்குள்ளே போகலாமா? எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து வசனத்தை நல்லா கற்றுக்கோங்க. ஓகே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்து கொள்வோம்? மறுபடியுமா சொல்லலாமா குட்டீஸ்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்து கொள்வோம்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு அப்படின்னா நம்ம ஏசப்பா வந்து இப்பயும் நம்மளுக்கு வந்து ஏசப்பா வந்து இந்த ஸ்டோரியில் கேட்ட பிரகாரம் நம்மளுக்கு எப்படி அந்த டைம் வந்து ஒரு நாள் தான், இதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் கடனெல்லாம் மாறும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதே போல் தான் ஏசப்பாவும் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக வந்து இந்த கிருபையின் காலத்தை நம்மளுக்கு வந்து ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. கிருபையாக இந்த கொடுத்த இந்த காலத்தில் நம்ம வந்து ஏசப்பா கிட்ட நம்ம வரலைன்னா நம்ம வந்து இந்த ரட்சிப்பை நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எப்படி அந்த தாத்தா துணிஞ்சு நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும், நம்மளுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் கொடுப்பாருன்னு கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு எப்படி அவர் உள்ளே போய் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி அவர் விடுதலையாகி வெளியே வந்தாரோ, அதே போல் நீங்களும் ஏசப்பாவை நம்பி அவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் இப்படியா நீங்கள் வந்து அவர்கிட்ட நம்ம போகும்போது இந்த கிருபையின் காலத்தை ரட்சிப்பின் காலத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டு அவர்கிட்ட போகும்போது கண்டிப்பாக ஏசப்பா வந்து நம்மளுக்கும் வந்து எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு வந்து விடுதலை கொடுப்பாரு. அது மாத்திரமில்லை, ஏசப்பா வந்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இந்த நாளில் என்னது, ஃபாதர்ஸ் டே தானே, எல்லாருமே உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் தானே, ஏசப்பாவை வந்து ஏசப்பாவும் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உலக பிரகாரமான தகப்பனே உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே பார்த்து செய்யும்போது ஒன்றுத்துக்குரிய ஆவிக்குரிய தகப்பன் அதை காட்டிலும் அதிகமாக வந்து ஏசப்பா வந்து உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக அப்பா ஏசப்பா வந்து சிலுவையில் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தாரு. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஏசப்பா வந்து நமக்காக சிந்தினார். ஏசப்பாவையும் நம்ம நேசிக்கலாம். ஓகேவா குட்டீஸ்?
ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டு செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறீங்களா? ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக அப்பா நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் உண்மை வாழ்க என்று நாங்கள் உண்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை புகழ்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அப்பா பிள்ளைகளையும் அப்பா ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்களும் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற இதோ நான் இது அப்பா இதோட என்னுடைய பிரச்சனைகள் இதுக்கு அப்புறம் எனக்கு முடிந்து போவதே இல்லை, இதோ நான் மறித்து விடுகிறேன் என்று கடைசி தருணத்தில் கூட அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் அப்பா நீர் நம்முடைய வார்த்தை மூலமாக நீர் அவங்களோடு கூட பேசுங்க. எவ்வளோ பெரிதான குறித்து ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொன்னீரே அப்பா. இந்த வார்த்தையின் பிரகாரம் ராஜா ஆண்டவரே இந்த ரட்சிப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்தி கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. எல்லாருக்கும் ஆண்டவரே, ஒவ்வொருக்கும் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களிடத்திலிருந்து அப்பா காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் தாமே விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு குட்டீஸையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படியே நீங்கள் செய்து விட்டதுக்காக நன்றி. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபத்துக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.